உயிரோடு இருக்கிறார், அவர் எல்லாமே பார்த்து கொள்வார். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். என் மீட்பர் அவர் எல்லாமே, என் எதிர்பார்ப்பு, என் எதிர்காலம், என் எதிர்பார்ப்பு, என் எதிர்காலம் அவரே நடக்கிறது. ஓ வருகிறது, நான் பயந்து போகேனே. ஆமென். பாருங்க, என் சுமைகளிலிருந்து என்னை மீட்கிறவர், பாதாளத்தின் வல்லமையிலிருந்து என்னை மீட்கிறவர். மூணாவது ஒரு விஷயத்தை இந்த மீட்பரை பத்தி சொல்லிடுறேன். மூணாவது ஒரு காரியத்தை வாசிங்களேன். ஏசாயா 63:9. ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும், நல்ல கவனிங்க, அவர்களுடைய நெருக்கம்ன்றார் வார்த்தை. நல்ல கவனிங்க, எவர்களுடைய நெருக்கம்? நம்முடைய நெருக்கமே வச்சுங்க. அவர்களுடைய நெருக்கத்தில் அவர் நெருக்கப்பட்டார். என்னங்க நெருக்கம் என்னது? ஆனா நெருக்கப்பட்டது வார்த்தையை கவனிச்சிங்களா? அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ செங்ககபிக்கு போனாலும் உன் கூட நான் வருவேன், நீ நெருப்புக்குள்ள போனாலும் உன் கூட நான் வருவேன். நீ நெருக்கப்பட்டா நான் வெளியே நின்று சும்மா பார்க்கிற தெய்வம் இல்ல, உன்னோடு கூட வந்து உன் நெருப்புக்குள்ளேயே நான் வருகிறவார். உன் வேதனைக்குள்ள நானும் வருவேன். நீ நெருக்கப்பட்டா நானும் நெருக்கப்படுவேன், நீ அடிக்கப்பட்டா நானும் அடிக்கப்படுவேன், நீ வாதிக்கப்பட்டா நானும் வந்து வாதிக்கப்படுவேன். காரணம் உனக்காக எனக்காக யாவையும் சொல்றார். என்ன அருமையான வார்த்தை! அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அப்படின்னா உன்னை மாத்திரம் தனியா விட்டுட்டு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் இல்ல, உனக்குள்ளவே உன்னோடு கூடவே சிங்க கெபிக்குள்ள தைரியமா வராரியா. நீ போயிட்டு அவர் மட்டும் மேல நின்று தானியேலே நீ சுகமா இருக்கிறாயா அப்படின்னு மேல இவரு நின்று கேட்டுட்டு இல்ல, அவன் போறதுக்கு முன்னாலேயே தானியேல் உள்ள போறதுக்கு முன்னாலே இவர் போயிட்டார். ஏன்னா நீ நெருக்கப்பட்டாலும் உன்னோடு கூட அவர் நெருக்கப்படுவார். நீங்க அழுதா உன்னோடு கூட அவரும் அழுவாரியா. நீ வாதிக்கப்பட்டா உன்னோடு கூட அவரும் வாதிக்கப்படுவார். சகோதரி, நீ ஆராதிக்கிற மீட்பர் யார் தெரியுமா? நீ ஆராதிக்கிற மீட்பர் யார் தெரியுமா? உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ அடிக்கப்பட்டா உன்னோடு கூட அவரும் வருவார், உள்ள வருவார். சிங்கத்தின் வாயை கட்டுவார், உள்ள உங்கூட வருவார். நெருப்பினுடைய வாசனை கூட உன் மேல படாத அளவுக்கு காப்பார். கையை தட்டி நாம சிலதெல்லாம் அலட்சியமா பேசுறதுக்கு உலக வழக்குல எதை யூஸ் அவங்களை பார்த்து சொல்றாரு, என் பிள்ளைங்க முடி கூட நீங்களா யோசித்துக்குங்களேன். நீ 7 மடங்கு இல்ல, நீ 70 மடங்கு இல்ல, நீ 700 மடங்கு சூடாக்குனாலும் என் பிள்ளைங்க முடிய கூட தொட முடியாதுன்றார். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி, என் ஆண்டவர் எத்தனை வல்லவர், என் ஆண்டவர் எத்தனை உன் மேல பாசம் உள்ளவர். அவர் எழுதுறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதுனால தைரியமா சொல்றேன் வருகிறது. என்ன அவதூறா, என்ன பிரச்சனை, என்ன வேதனை, கவலைப்படாத, வர்றது வரட்டும். உன் அப்பா உயிரோடு இருக்கிறார். உன் தலை முடி கூட பைபிள போட்டிருக்கேன், துணியில கூட வாசனை படவே இல்லை. அப்படின்னா அப்ப நெருப்புக்குள்ள என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க? சொல்லுங்க. 7 மடங்கு எத்தனை டிகிரி வெப்பம்னு எனக்கு தெரியல. இப்ப அடிக்கிற வெயிலுக்கே அவங்க அவ்வளோ டிகிரி வெப்பத்துக்கு உள்ள என் ஆண்டவர் ஏசி போட்ட மாதிரி அவங்களை என்ன பண்ணிருக்காரு, மூடி மறைச்சுக்க. நெருப்பு வாசனை கூட என் பிள்ளைங்க அவர் என்னை காத்திடுவார். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார்.
அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண். சொல்லுங்க சொல்லுங்க, அவரே. ஆமென். சிங்ககவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஓ மைட்டி காட் ஜீசஸ், ஆமென். காத்திடுவார். எல்லாவற்றிலிருந்து உன்னை காக்கிற ஒரு மீட்பர் இருக்கிறார். அப்ப யோபு சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. வருகிறது நான் அவர் மேல், வருகிறது என் மீட்பர். மூன்றாவது, வருகிறது வரட்டாம், சகலமும் செய்ய வல்லவா. 42 அதிகாரம் 2வது வசனம், யோபு 42 வசனம் 2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவா. நீ செய்ய நினைத்தது யாராலும் தடுக்க முடியாது ஆண்டவரே. ஒரு ஆமென் அல்லேலூயா. என்ன அருமையான வார்த்தை. அதனாலதான் தைரியமா யோபு சொல்றாரு, வருகிறது வரட்டும். என் ஆண்டவர் யார் தெரியுமா? சகலமும் செய்ய வல்லவரா முடியாதவரா? வல்லவர். என் நோயை குணமாக்க வல்லவரா முடியாதவரா? என் சூழ்நிலையை மாற்ற வல்லவரா முடியாதவரா? என் கண்ணீரை துடைக்க வல்லவரா முடியாதவரா? வல்லவர். பைபிள் சொல்லுது அவர் வல்லவர். என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளைங்க, எதிலெல்லாம் அவர் வல்லவருங்க? எந்த காரியத்தில் வல்லவர் தெரியுமா? வசனம் சொல்லுது, யாக்கோபை பலப்படுத்துவதில் அவர் வல்லவா. ஹல்லேலூயா. யாக்கோபு போகும்போது எப்படி போனான் தெரியுமா? வெறும் கையும் கோலுமா போறான். வெறும் கையும் கோலுமா போறான். ஆனா திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோட வர்றாயா. வெறுமையா போனவனை பரிவாரத்தோட அனுப்புனார்னா என் கர்த்தர் எத்தனை வல்லவா. ஆனா ஒண்ணு தெரியுமா? தாய் மாமா ஏமாத்துறான். அவன் தாய் மாமனே இல்ல, பேய் மாமன். பைபிள் சொல்லுது 10 முறை சம்பளத்தை மாத்திட்டான். ஒரு மருமகனுக்கு சம்பளம் கொடுக்கறதுல 10 முறை மாத்துறான்னா மனுஷன் ஏமாத்துறான், உறவு ஏமாத்துது. அழைச்ச கர்த்தர் அவன் வெறும் கையா வந்ததையும் பார்த்தாரு. அவன் இரவும் பகலும் கஷ்டப்படுறதையும் பார்த்தாரு. அவனை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவனை பரிவாரங்களோட கிளம்ப வச்சுட்டாரியா. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ ராத்திரி பகலா உழைக்கிறவன் உழைப்பு, வெயிலுன்னு பார்க்காம, மழைன்னு பார்க்காம, பனின்னு பார்க்காம, உன் குடும்பத்துக்காக, உன் உறவுக்காக, உன் ஜனத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக நீ பாடுபடுகிற பாடுகளை காண்கிற தேவன் சொல்றாரு, உன்னை 2 பரிவாரத்தோட உன்னை வாழ வைக்காம அந்த வல்லவா ஒரு நாள் உன்னை விட மாட்டாரு. யாக்கோவை பலப்படுத்தினவர் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த வல்லவர் யாக்கோவை பலப்படுத்தின அந்த வல்லவர் உன்னையும் சொல்லுங்க, உன்னையும் பலப்படுத்துவார். மாமங்காரன் என்ன சொன்னா தெரியுமா? இங்க பாரு, புள்ளி 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 புள்ளியா ஆடு பிறந்தா உனக்கு, புள்ளி இல்லாம ஆடு பிறந்தா இவன் என்ன பண்ணுவான்? பிறக்கிற ஆட்டுக்கெல்லாம் போய் பெயிண்ட் அடிக்க முடியும்? ஆண்டவர் சொன்னாரு, யாக்கோபு நான் ஒன்று சொல்றேன் சரியாப்பா? செய்யறான் ஆண்டவரே. நீ வாய்க்கால் தண்ணி போதில்ல, போது ஆண்டவரே. இந்த வாதுமை கிளைங்க, புங்க கிளைங்க, அதெல்லாம் வெட்டி கொண்டு போய் அந்த வாய்க்கால்ல போட்டுரு. இந்த ஆடுகள்லாம் தண்ணி குடிக்க வரும். நல்லா கவனிங்க, என்ன அருமையான தேவனுங்க அவரு, அருமையான தேவன். எல்லா ஆடும் தண்ணி குடிக்க வரும். அதுங்க தண்ணி குடிக்கும் போது அந்த இலைகள் இருக்கிற நிறங்கள் எல்லாம், கலர்கள் எல்லாம், ஒருவேளை எந்த காரியத்தை சொன்னாரோ, சிலது தோலை உரிச்சு போடுனார், சிலது இலையோடு போடுன்றார், சிலது கிளையோடு போடுன்றார். எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டான். இதுங்க தண்ணி குடிக்கும் போதெல்லாம் அந்த கலரை பார்க்க அதுங்க பாட்டுன்னு குட்டிய போட பறக்குறதெல்லாம் புள்ளி புள்ளியாவே பறக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அவனுக்கு ஆலோசனை தந்து வாழ வைத்த தெய்வம் உனக்கு மட்டும் ஆலோசனை தராம விட்டுருவாரா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் ஆலோசனை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்றபடியே செஞ்சான். காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். பிறக்கிறதெல்லாம் புள்ளி புள்ளியா பிறக்குது. மாமங்காரன் கேட்கிறான், என்ன இது பிறக்கிற குட்டியெல்லாம் புள்ளி புள்ளியாவே பிறக்குதே, என்ன விஷயம்? எல்லாம் மேலக்கிறவன் பார்த்துக்கிறான். ஹலோ, எல்லாம் யார் பார்த்துக்கிறா?
எல்லாம் மேலக்கிறோம். சொல்லுங்க, யார் பாத்துக்கிறா? நான் சொல்றேன், மேலக்கிறது ஒருத்தர் பாத்துக்கிறாரு. ஐயா, நீ எதை குறிச்சு கவலைப்படாத. நீ கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்தான் சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய. ஆடு குட்டி போறதுக்கே வழி காட்டினார்னா உனக்கான கர்ப்பத்தின் கனியை கொடுக்க அவரால் முடியாதா? உனக்கான கர்ப்பத்தின் கனியை தரமாட்டாரா? உனக்கான கர்ப்பத்தின் கனியை கத்த தரமாட்டாரா? இயேசுவின் நாமத்துல தேவ சமூகத்துல இருந்து சொல்ற, அடைப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பாராக, அற்புதமான காரியங்கள் நடப்பதாக, கர்ப்பத்தின் கனிகள் உண்டாவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, அற்புதமான அடையாளமும் நடப்பதாக. இயேசுவின் நாமத்துல உங்கள் சந்ததி பெருக கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்பனா தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது தேவனாகிய கர்த்தர் சகலமும் 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 செய்ய வல்லவா. எந்த ரெக்கார்டையும் கர்த்தர் மாத்துவார். ஆமென் சொல்லுங்க. எந்த ரெக்கார்டையும் ஆண்டவரே மாற்றுவார். முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம், முடியும். ஆகாதுன்னு சொல்லி இருக்கலாம், ஆகும். வராதுன்னு சொல்லி இருக்கலாம், வரும். என் தேவன் எந்த நிலையும் மாற்றி உனக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவர். ஏன்னா சகலமும், சொல்லுங்க சகலமும். இன்னொரு ஒரு வல்லவரை காட்டி கொடுக்கட்டுமா? வாசிங்களேன், யோபு 22:23. அவர் எப்படிப்பட்ட வல்லவர்? யாக்கோபினுடைய வாழ்க்கையை பலக்க செய்த வல்லவர் மட்டும் இல்ல, அடுத்து ஒரு வல்லவர். யோபு 22:23. நீர் சர்வ வல்லவரிடத்தில், என் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். என் வல்லவர் யார் தெரியுமா? சகலத்தையும் செய்ய வல்லவர் யார் தெரியுமா? உடைஞ்சி போன, நொறுங்கி போன, விழுந்து போன, ஆகாதுன்னு சொல்லப்பட்டு தள்ளப்பட்டு போன எதையும் திரும்ப எடுத்து, சொல்லுங்க திரும்ப எடுத்து. இயேசுவின் நாமத்தில் உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன் பிள்ளைகள் கட்டப்படுவார்கள். தாவீதின் கூடாரமே, விழுந்து போன தாவீதின் கூடாரமே, முடியாது, ஆகாது, வராது, நடக்காதுன்னு சொல்லப்பட்ட தாவீதின் கூடாரமே, கர்த்தருடைய ஊழியக்கார பரிசுத்த ஆவியில நிரம்பி சொல்ற, எதெல்லாம் விழுந்து போச்சு, ஆகாது, வராதுன்னு சொன்னியோ, இயேசுவின் நாமத்தில் திரும்ப உன் பிள்ளைகளை கட்டுவாரு, உன் குடும்பத்தை கட்டுவாரு, உன் பிள்ளைகளை கட்டுவாரு, உன் வாழ்க்கையை கட்டுவாரு. கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் கட்டுவார், அவர் கட்டுவா. இடிஞ்சு போன உன் குடும்பத்தை, வாழ்க்கைய, சமாதானத்தை, சந்தோஷத்தை திரும்ப, சொல்லுங்க திரும்ப சகலத்தையும் செய்ய. அதனாலதான் சொல்றான் வருகிறது. சொல்லுங்க வருகிறது. எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவர் என் கூட இருக்கும்போது எது வந்தாலும் வரட்டும், எது வந்தாலும் வரட்டும், எது நடந்தாலும் நடக்கட்டும். நான் எதை குறிச்சு பயப்படுற மாதிரி ஒரு நிலையா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சகலமும் செய்ய வல்லவர், அவர் செய்வதை தடுக்க முடியாதே. சகலமும் செய்ய வல்லவர், அவர் செய்வதை தடுக்க முடியாதே. எடுத்தாலும் ஓ கொடுத்தாலும், எடுத்தாலும் அவரே கொடுத்தாலும் நடக்கிறது. நான் சோர்ந்து போகேனே, வருகிறது. நான் பயந்து போகிறேன், நடக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் இங்க யாரோடு கூட பேசுறாரு? இன்னைக்கு உன்னோடு கூட கர்த்தர் இடைப்படுறாரு, உன் குடும்பத்தோடு கர்த்தர் இடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நீ கலங்காதே, திகையாதே, பயப்படாதே. என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோபு போல தைரியமா சொல்லு, வருகிறது வரட்டும், என் மீட்பர் வருகிறது வரட்டும், நான் அவரையே வருகிறது வரட்டும். கர்த்தர் சகலமும், இன்னும் ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வருகிறது வரட்டும், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற வல்லவர். 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாக்கோபு 23:14. எனக்கு குறிச்சதை யாரால மாத்த முடியாது. எத்தனை பேர் நம்பிக்கை சொல்ல முடியும்? எனக்குன்னு எதை முன்குறிச்சாரோ, எந்த வாழ்க்கை, எந்த படிப்பு, எந்த எதிர்காலம், எந்த இடம், எந்த ஊரு, என்ன ஸ்தானம், எனக்குன்னு முன்குறிச்சதை யாராலும், சொல்லுங்க பிரதர், யாராலும், சொல்லுங்க பிரதர், யாராலும். மாரநாத்தாவில் அண்ணா ஃபினியன் என்ன பண்ணார் தெரியுமா? நான் பாடுற பாடல், பேசுகிற அந்த ஸ்பீச்சை கேட்ட உடனே பைபிள் காலேஜில் முடிவு பண்ணிட்டாரு, இந்த தம்பியை என் கூட வச்சுக்கணும். இங்கே நம்ம சர்ச்சில் சொல்லியிருப்பார், அதை நான் என் கூட தான் வச்சுக்கணும் விரும்பின அந்த தம்பியை.
அவங்கிட்ட இருந்த ஒரு கிருபை அபிஷேகத்தை நான் பார்த்தேன். என் கூட இருந்தா நல்லா இருப்பான்னு நினைச்சேன். பைபிள் காலேஜ் முடிஞ்சிச்சு. பினியானுடைய அப்பா ஹென்றி ஜோசப் ஐயா என்னை கூப்பிட்டு கேட்டாரு, நீ எங்கடா போறேன்னாரு. எங்க போறதுனே தெரியலையா. கவனிங்க கவனிங்க, பினியானன் சொல்றாரு என் கூட தான் இருக்க போற. ஐயா கேட்கிறாரு எங்க போற. நான் சொல்றேன் தெரியல. உடனே திருநின்ற ஊர்ல இருந்து பாஸ்டர் அவரு போன் பண்றாரு, எனக்கு மாரடைப்பு தம்பி, ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு கிடக்குறேன், என்னால ஆராதனை நடத்த முடியல, நீ வந்து ஆராதனை நடத்தினா நல்லா இருக்கும். நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க. உடனே திண்ணனூருக்கு போகிறேன். திருநென்ற ஊர்ல அந்த இடத்துல ட்ரைனிங் மாதிரி போயிட்டு ஆராதனை நடத்துறேன். அங்க இருக்கிற மக்களுக்கு பிடிச்சிச்சு, ரொம்ப பிடிச்சிச்சு. யார என்ன பாஸ்டருக்கு சொல்றாங்க, உங்களுக்கு அசிஸ்டண்டா இவரை வச்சுக்கலாம், நமக்கு ரொம்ப துணையா இருப்பாரு, நல்லா இருப்பாரு, நல்லா பாடுறாரு, நல்லா ஆராதிக்கிறாரு, தம்பி நல்லா பேசுறாரு, சின்ன வயசுதான், துடுக்கா இருக்கிறாரு, அபிஷேகம் மாதிரி இருப்பான், கருப்பா இருந்தாலும் கலையா. ஐயா கவனிங்க, அவர் ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு. ஒரு 2-3 மாசம் அவர் கூட இருந்து அவருக்கு யாரோ ஏத்திட்டாங்க, இந்த பையன் மட்டும் உன் கூட இருந்தா நீ ஐயோ, இவன் உன்னையே சாப்பிட்டுருவான் போல தெரியுது, கூட வச்சுக்காத, துரத்திடு. வாழ வைக்க ஆள் இருக்குமோ இல்லையோ, சாகடிக்க கண்டிப்பா ஆள் இருக்கும். யாரோ ஏத்திட்டாங்க. அவர் சொல்லிட்டாரு, தம்பி கர்த்தர் உன்னை எங்க அனுப்புறாரோ அங்க போ. பின்யாண்ணன் கூட இருந்தேன், இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அவர் கூட இருக்க முடியல. ஐயா கேட்டாரு எங்க போனடான்னு பதிலும் சொல்லல. இவர் கூப்பிட்டாரு, இங்க தான் நம்ம கதி, நமக்கு தான் நமக்கு நிரந்தரம் சொல்லி நானும் நம்பி திண்ணனூர் வந்து, ஏன்னா அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல எங்க ஊரு. எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, என் புள்ள திண்ணனூருக்கு வரப்போகுது, டிங்கிட்டக்கா டிங்கிட்டக்கா, என் புள்ள இங்கே தான் இருக்க போகுது, டிங்கிட்டக்கா டிங்கிட்டக்கா, அதனால வீடை வாங்க, இடத்த வாங்க, பிள்ளைக்கு வீட்டை கட்டு, பைக்கை வாங்க, அத்தை வாங்க, இத்த வாங்கன்னு அவர் பாட்டு சந்தோஷமா செயல்படுறாரு. நான் தான் சொன்னேன், எனக்கு குறித்தத அவர் குறிச்சிட்டாரு, அடுக்கும் பாருன்னு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப திரும்ப பின்னால போறேன். ஐயா கேட்டார்ல எங்க போறேன்னு, ஐயா கிட்ட போனேன். ஐயா திண்ணனூர்லயும் எனக்கு இல்ல, பின்யானங்கிட்டயும் நான் போக முடியல, நான் என்ன எங்கேயாச்சும் அனுப்புங்க ஐயா. அவர் சொன்னாரு, வண்ணாந்தாங்கல்னு ஒரு கிராமம் இருக்குதா, போறியா? போறையா. ஒடுக்குத்தூருக்கு பக்கத்துல போறியா? போறையா. அனுப்பிட்டாரு. அங்க போனா 2 வருஷத்துக்கு மேல நம்மளால அங்க இருக்க ஆண்டவர் விடல. ஏன்? அடுக்கும் பாரிய முன் குறிச்சிட்டார். எனக்கு முன் குறித்தத யாராலும் எவராலும் மாற்ற. ஐயா நான் இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னால எத்தனை பாஸ்டருங்க வேலூர்ல இருக்கிறாங்க. ஒரு ஆளாச்சும் அடுக்குமாரில் சர்ச்சு கட்டணும் என்ன வந்துச்சா? ஏன்? டிபி சானிட்டோரியம், காச நோய் மையம் இங்க மையம் கொண்டு இருக்கிறதுனால நாம ஊழியத்துக்கு போனா நமக்கு என்ன வந்துடும்? காச நோய் வரும்னு நிறைய பேர் இடமும் வாங்கல, வீடும் கட்டாம இருந்த ஏரியா தான் இந்த அடுக்கும்பாரு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, காச நோயோ மோச நோயோ நீ போ. கர்த்தர் முன்குறித்ததை யாராலும் மாற்ற முடியாது, மாற்ற முடியும். எனக்குன்னு ஏரியாவை கர்த்தர் வச்சிருந்து, இடத்தை வச்சிருந்து, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியத்தை தந்து, சுற்றிலும் ஜனங்களை தந்து, ஊழியத்தை இதெல்லாமே எனக்கு முன் குறிக்கப்பட்டு. எப்ப எழுதினார் பிரதர்? வேலூருக்கு வரபோதா? நான் அம்மா வயிற்றுல உருவாகும் போதே எனக்கு முன் குறிச்சிட்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், உனக்கு எல்லாமே முன் குறிக்கப்பட்டிருக்கு. உன் குடும்பத்துக்கு முன் குறிக்கப்பட்டிருக்கு, உன் வாழ்க்கைக்கு முன் குறிக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன முன் குறிச்சாரோ அது தான் நடக்கும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்றேன், அவருக்கு முன் குறிச்சது உனக்கு லேட்டா நடந்தாலும் எனக்கு முன் குறிச்சிட்டாரு. ஆனா எங்கெல்லாம் அலைய விட்டாரு. கவனிங்க, திண்ணனூர்ல அலைய விட்டாரு, வண்ணாந்தாங்கல அலைய விட்டாரு, ஒடுக்குத்தூர்ல அலைய விட்டாரு, எத்தனை இடத்துக்கு என்ன அலைய விட்டுரு. அப்புறம் இடைஞ்சத்துல கொண்டு வந்து என்ன போட்டாரு, அங்கேயும் கொஞ்ச நாள் வச்சாரு. ஆனா முன் குறிச்ச இடம் இது. சத்தமா சொல்லுங்களேன்.
சில அலைச்சல் வரும், சில போராட்டம் வரும், சில காரியங்கள் உனக்கு தோல்வியா தான் முடியும், சிலது நடக்காதது போலதான் தெரியும். ஆனா முன் குறிச்சது கண்டிப்பா நடக்கும். கையை தட்டி முன் குறிச்சது நடக்கும். சிஸ்டர், பிரதர், உனக்கு முன் குறிச்சது நடக்கும். அலைச்சல்கள் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, அவமானத்தின் மத்தியில என் ஆண்டவர் எதை முன் குறிச்சாரோ அதை நடத்துவாரு, அதை நிறைவேற்றுவாரு. தேவனால கூடாத காரியம். அதனால தைரியமா சொல்றான், எனக்கு முன் குறிச்சத நிறைவேற்றுறவர் இருக்கிறதுனால சொல்றேன், எது வந்தாலும் வருகிறது வரட்டையா. எனக்கு முன் குறிச்சு தான் நடக்க போகுது. புதுசா ஒன்னையும் கர்த்தர் இப்ப எழுத போறது இல்லையே. எனக்குன்னு எதை எழுதிட்டாரோ அதான் நடத்த போறார். எனக்குன்னு என்ன எழுதினாரோ அதான் செய்ய போறார். எனக்குன்னு என்ன தீர்மானிச்சாரோ அதான் நடத்த போறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எனக்கு முன் குறித்து வைத்ததை வாழ்வில் எவராலும் மாற்ற முடியாதே. எனக்கு முன் ததை வாழ்வில் எவராலும் மாற்ற முடியாதே. நான் வாழ்ந்தாலும் நான் சாய்ந்தாலும், நான் வாழ்ந்தாலும் நான் சாய்ந்தாலும், ஓ நடக்கிறது நடக்கட்டுமே, நான் சோர்ந்து போகேனே. வருகிறது பாடுங்க, நடக்கிறது நான் சோர்ந்து போகேனே. வருகிறது நான் வாழறது அவரால் தான். நான் சாய்ந்தாலும் வர்றது வரட்டையா. என்ன தைரியமான துணிச்சலான விசுவாசம் உள்ள வார்த்தை. கர்த்தர் கொடுத்தார், கொடுத்தாலும் அவரே. வருகிறது வரட்டும். எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை பிரதர். எதையும் நீ கூட கொண்டு போக போறதும் இல்லை. வருகிறது. எனக்கு என்ன முன் குறித்தாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். உன் திருமணத்தை முன் குறிச்சிட்டார், உன் வாழ்க்கையை முன் குறிச்சிட்டார், உன் வேலையை முன் குறிச்சிட்டார். உனக்கு எல்லாமே முன் குறிக்கப்பட்டிருக்கு. முன் குறித்த காரியத்துக்காக காத்திரு. நீயா எதையும் பின் குறிக்காத. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? முன் குறித்தது நடக்கும் வரை கொஞ்சம் காத்திருக்கணும். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கும் தான் எதிலும் ஆகார் எங்கிட்டு வந்தா. அப்ப சில நேரங்களில் முன்குறிக்கப்பட்டதை உடைக்கிறதுக்கே சில ஆள் உள்ள நுழையும். யானை தும்பிக்கையில மண்ணை அள்ளியே, அதுதான் சாராளக்கா பண்ணுது. நம்ம சாராளக்கா இல்ல, அந்த சாராளக்கா மண்ணை அள்ளி தலை மேல போட்டுக்குது பாரு. கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாதா? அவர் தான் சொல்றாருல்ல, உன்னை ஆசீர்வதிப்ப, மணலை தனியா பெருக பண்ணுவேன், மேல நட்சத்திரத்தை பாரு, கீழே கடற்கரை மணலை. இவ்வளவும் சொல்லியும் அப்படியே மைக் எடுத்து வாயில் என்ன பண்ணிட்டோம், சோரி ஒண்ணு இன்னும் எப்ப நடக்க போகுது, அது எப்போ வரப்போதும், அதெல்லாம் எப்போ தெரியாது. நான் உயிரோடு இருப்பேன்னு தெரியல, நான் அதுக்குள்ள செத்துரும் போயிடுன்ற. நான் இவன் என்ன பண்ணிருக்கா, முதல்ல இவ்வளவு சாவச்சிட்டு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இவன் செத்ததை விட இவளை போட்டு தள்ளிட்டு இருக்கணும். என்ன பண்றது? சில நேரத்துல ஆண்டவர்கிட்ட கேட்டா பொண்டாட்டி என்ன சொல்லுவாங்க, பாடு இருக்குது பாரு. அவளும் குத்துறா, இவளும் குத்துறா. ஐயோ ஐயோ, எவ்வளவு போராட்டம் தெரியுமா அவன் அனுபவிச்சது. ஆனா ஒண்ணு மாத்திரம் உறுதியா, நீ நம்பிக்கையோட போ. உனக்கு முன் குறித்தத எவராலும் மாற்ற முடியாதா, யாராலும் மாற்ற முடியாதா. சில நேரங்களில் நாமளே நம்ம தலையில மண் அள்ளி போட்டாலும் அவர் முன் குறித்த ஈசாக்கு உனக்கு தராம விடவே, அவர் முன் குறிச்சதை மாத்தவே முடியலங்க. இடையில இஸ்மவேல் வந்தாலும், இடையில ஆகாரு வந்தாலும், அவர் முன் குறிச்சத. தம்பி தங்கச்சி,
சகோதரா, சகோதரியே, இன்னைக்கு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறேன். இப்போ உனக்கு முன் குறித்ததை யாராலும் மாற்ற முடியாது. உன்னை வேலையிலேருந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லலாம், பயப்படாத. உனக்கு முன் குறிச்சதை யாராலும், உன்னை அங்கிருந்து எடுத்துருவாங்க, இங்கிருந்து எடுத்துருவாங்க, உனக்கு அவ்வளோதான், உனக்கு இப்படி தான், எதை வேணாலும் இந்த உலகம் சொல்லட்டும், நீ ஒன்னே ஒன்று மாத்திர தைரியமா சொல்லு, எனக்கு முன் குறிச்சதை எவராலும் மாற்ற முடியாது. நான் வாழ்ந்தாலும் அவரே, நான் சாய்ந்தாலும் அவரே. அவருடைய திட்டத்தோடு தான் வாழ்வேன், அவருடைய சித்தத்தோடு தான் சாய்வேன். பக்கத்தில் கை இருந்தால் சொல்லு, இல்லைன்னா நீயா சொல்லு. அவர் திட்டத்தோடு தான் வாழ்வேன், அவர் சித்தத்தோடு தான் சாய்வேன். நான் சாயறதும் அவர் திட்டம்தான், நான் வாழறதும் அவர் திட்டம்தான். அதனால தைரியமா சொல்லுவேன். எதிரியை பார்த்து சொல்லுவேன், சத்துருவை பார்த்து சொல்லுவேன், உலகத்தை பார்த்து சொல்லுவேன், எனக்கு விரோதமா எழும்புறவங்களை பார்த்து சொல்லுவேன், வருகிறது வரட்டும், வருகிறது வரட்டும். 4 காரியம். நான் அவரையே நம்புறதுனால எனக்கு எது வந்தாலும் வரட்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதுனால எது வந்தாலும் வரட்டும். சகலமும் அவர் செய்து முடிக்கிறதுனால எது வந்தாலும் வரட்டும். 4வது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்கிறவராய் இருக்கிறதுனால வருகிறது வருகிறது வருகிறது. அல்லேலூயா. அப்படியே அந்த பாட்டுக்குள்ளே போயிடலாமா? காணிக்கை எடுத்துடலாமா? இன்னைக்கு யார் காணிக்கை எடுக்கிறா? அப்படியே அந்த பாட்டுக்குள்ளே போவோம். வருகிறது வரட்டும் போகேனே, வருகிறது வரட்டுமே பயந்து போகேனே, நடக்கிறது நடக்கட்டுமே நான் சோர்ந்து போகேனே, வருகிறது என்னோடு இருப்பவர் என் இயேசு பெரியவர், அவர் நாமம் உயர்ந்தவர், சர்வ வல்லவர். வருகிறது வரட்டுமே நான் பயந்து போகேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எல்லாமே பார்த்து கொள்வார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எல்லாமே பார்த்து கொள்வார். என் எதிர்பார்ப்பு அவரே, என் எதிர்காலம், என் எதிர்காலம் அவரே. நடக்கிறது நான் சொந்து போகேனே, வருகிறது நான் பயந்து போகேனே, நடக்கிறது வரட்டுமே நான் பயந்து போகேன். சகலமும் செய்ய வல்லவர், அவர் செய்வதை தடுக்க முடியாதே. சகலமும் செய்ய வல்லவர், அவர் செய்வதை தடுக்க முடியாதே. எடுத்தாலும் அவரே, கொடுத்தாலும் அவரே, எடுத்தாலும் அவரே, கொடுத்தாலும் அவரே. நடக்கிறது நான் சோர்ந்து போகேனே, வருகிறது நடக்கிறது நடக்கட்டுமே. எனக்கு முன் குறித்து வைத்ததை என் வாழ்வில் எவராலும் மாற்ற முடியாதே. எனக்கு முன் குறித்து வைத்ததை என் வாழ்வில் எவராலும் மாற்ற முடியாதே. வாழ்ந்தாலும் நான் சாய்ந்தாலும், ஓ வாழ்ந்தாலும் அவரே, சாய்ந்தாலும் அவரே. நடக்கிறது நான் சோர்ந்து போகேனே, வருகிறது நான் பயந்து போகேனே,
வருகிறது வரட்டுமே நாட்கள் போகே. எல்லாரும் அப்படி எழுத நிற்போம், எல்லாரும் அப்படி எழுத நிற்போம். யோபு சொன்ன வார்த்தை நடக்கிறது நடக்கட்டும், வருகிறது வரட்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரையே நம்புவேன், அவர் சகலமும் செய்ய வல்லவர், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிறவர், நிறைவேற்றி முடிக்கிறவர். எதை குறித்து பயந்து போயிருக்கிறாய்? எதை குறித்து நீ சோர்ந்து போகிறாய்? எதை குறித்து நீ உடைந்து போகிறாய்? இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. யாரோடு இன்னைக்கு அவர் பேசினார்னு எனக்கு தெரியாது, ஆனா வார்த்தையை தந்த தேவனுக்கு தெரியும். அநேகரோடு அவர் கிரியை செய்திருக்கிறார். இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது என் சகோதரா, என் சகோதரியே, ஒரு நம்பிக்கையோடு புறப்பட்டு போ, ஒரு தைரியத்தோடு புறப்பட்டு போ. நடக்கிறது நடக்கட்டும், வருகிறது வரட்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு முன் குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். ஓ, நான் ஒரு நாளும் தள்ளாடுவது இல்லை, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, சகலத்தையும் செய்து முடிக்க அவர் வல்லவர். கைகளை தட்டி கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நன்றி, அப்பா நன்றி. நீங்க தந்த வார்த்தைக்காக நன்றி, வசனங்களுக்காக நன்றி, பிரசங்கத்துக்காக நன்றி. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகல் வேலைக்காக நன்றி. காலையில 6 மணிக்கு ஒரு ஆராதனை, 7 மணிக்கு ஒரு ஆராதனை, 9 மணிக்கு ஒரு ஆராதனை. கர்த்தர் எங்களுடைய ஆராதனைகளை எவ்வளவு கிருபையாய் ஆசீர்வதித்து வருகிறீர். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தபடியால் நன்றி. இந்த ஆராதனைக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்ததற்காக நன்றி. இன்னைக்கு ஆராதனைக்கு வர முடியாம நின்று போனவங்க நிறைய பேர். கர்த்தர் அவர்கள் எல்லாம் நினைத்தருளும். வர முடியாதவங்க, பலவீனப்பட்டவங்க, யாவர் மீதும் உம்முடைய கிருபை உண்டாகட்டும். வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னைக்கு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னது போல நாங்களும் சொல்லிக்கிட்டே இந்த சர்ச்சை விட்டு வெளியே போறையா. எங்க வாழ்க்கையில எது வந்தாலும் வரட்டையா, நாங்க பயப்பட போறதில்லை. ஏன்னா எங்க அப்பா உயிரோடு இருக்கிறார். எனக்கு முன் குறித்ததுதான் நடக்க போகுது. சகலமும் நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. அதனால நான் உங்களை மாத்திரமே நம்புகிறேன். யோபு தோத்து போலப்பா, எதை எழுந்தானோ 2 மடங்கு அவன் பெற்றுக்கிட்டான். இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிற என் தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்றேன். எதை இழந்து போய் வந்திருக்கிறாங்களோ 2 மடங்கு என் பிள்ளைங்களுக்கு தாங்கப்பா. அவங்க இழந்த சமாதானம், சுகம், ஆசீர்வாதம், கிருபை, நன்மை, வேலை, படிப்பு, கர்ப்பத்தின் கனி, வாழ்வு எல்லாவற்றையும் கர்த்தர் தந்தை என் பிள்ளைங்களை ஆசீர்வதி சமாதானத்தோடு கடந்து போகட்டும். கொடுத்த காணிக்கைகளை 1000 மடங்கு என் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வதி. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற, ஒத்துழைக்கிற எல்லா கரங்களையும் கர்த்தர் காணம் பண்ணும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆத்துமாக்களால் இந்த சபையை கர்த்தர் நிரப்பும். இன்னும் அநேக கிளை சபைகளை நாங்க உருவாக்கணும். கர்த்தர் கிருபை தாரும். எங்களை தாழ்த்துறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீ தந்த அருமையான வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முடிவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசு வருகை மட்டும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய